பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகள் சுற்றுப்பயணம் நேரலை. தைரியம் குறித்து திரினிடாட் மற்றும் டபாகோவிற்கு இந்தியர்களின் பயணம் என்று பிரதமர் மோடி கூறுகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி கிறிஸ்டின் கார்லா கங்காலோ மற்றும் பிரதமர் கம்லா பெர்சாத்பிசேசருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிப்பார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் 2வது கட்டமாக வியாழக்கிழமை ஜூலை 3, 2025 இங்கு வந்தார். இதன்போது இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த திரினிடாட் மற்றும் டொபாகோவின் உயர்மட்டத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். பியார்கோ சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் மோடி வந்தடைந்ததும் அவருக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமராக அவர் நாட்டிற்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும். மேலும் 1999ஆம் ஆண்டுக்குப் பிறகு திரினிடாட் மற்றும் டொபாகோவிற்கு பிரதமர் மட்டத்தில் மேற்கொள்ளும் முதல் இந்திய இருதரப்பு பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி கிறிஸ்டின் கார்லா கங்காலோ மற்றும் பிரதமர் கம்லா பெர்சாத்பிசேசருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிப்பார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். மேலும் தனக்கு வழங்கப்பட்ட மதிப்புமிக்க ஆளுநர் ஆப்தி ஆர்த்தர் ஆப்தி கானாஸ்தார் விருதை இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த நட்பு மற்றும் பகிரப்பட்ட மதிப்புகளுக்கு அர்ப்பணித்தார். பிரதமர் செலுத்திய அஞ்சலி கானாவின் வளமான வரலாற்றுக்கு இந்தியா அளிக்கும் ஆழ்ந்த மரியாதையை பிரதிபலிக்கிறது, மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பின் வலுவான பிணைப்புகளை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை சவால் செய்வதற்கான சட்ட விருப்பங்களை ஆராய இந்திய கூட்டணி. தலித், பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்தோர் குறித்த தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு தலித், பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பாதிக்கிறது என்று ஆர்ஜேடி தலைவர் மனோஜ் ஜா கூறினார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பீகாரில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் சர் குறித்து தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை சவால் செய்வதற்கான சட்ட விருப்பங்களை ஆராய்வது குறித்து இந்திய கூட்டணி ஆலோசித்து வருகிறது. இந்த திருத்தம் மாநில மக்கள் தொகையில் 20% பேரை வேலைக்காக இடம்பெயரச் செய்யும் என்பதை தேர்தல் ஆணையம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உறுதிப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளனர். பாகிஸ்தான் நட்சத்திரங்களின் சமூக ஊடக கணக்குகள் மீண்டும் முடக்கப்பட்டுள்ளன. சுருக்கமான தெரிவுநிலை ஆன்லைன் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. எல்லை தாண்டிய பதட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மீடியா விதிமுறைகளை அரசாங்கம் முடக்க வேண்டும் என்று கூறுகிறது. பல பாகிஸ்தான் பிரபலங்களின் சமூக ஊடக கணக்குகள் இந்தியாவில் பயணிகளுக்கு சுருக்கமாக அணுகக்கூடியதாக மாறிய சில மணி நேரங்களுக்குப் பிறகு வியாழக்கிழமை ஜூலை 3, 2025 மீண்டும் புவிசார் தடை செய்யப்பட்டன. இது சமூக ஊடக தளங்களில் கடுமையான எதிர்வினைகளை தூண்டியது. மணிப்பூர் விவசாயிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு. ஜூன் 19 அன்று பிஸ்னுபூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயிக்கு ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக் காயம் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு இடையேயான சந்திப்பைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அங்கு விவசாயிகள் பிரச்சினை எழுப்பப்பட்டது. மணிப்பூர் அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் விவசாயிகளுக்கு பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. குறிப்பாக மெய்தி ஆதிக்கம் செலுத்தும் இம்பால் பள்ளத்தாக்கு மற்றும் குகிசோ பழங்குடி மக்கள் பெரும்பான்மையாக உள்ள சுற்றியுள்ள மலைகளை பிரிக்கும் இடைவெளி மண்டலம் நெடுகிலம். ஜூன் 19 அன்று மாவட்டத்தின் புபாலாவில் ஒரு விவசாயிக்கு ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக் காயம் மற்றும் அதைத் தொடர்ந்து 3 மெய்தி தலைமையிலான சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு இடையேயான சந்திப்பு ஆகியவற்றைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அங்கு இம்பால் பள்ளத்தாக்கின் புறநகர் பகுதியில் விவசாயிகள் பிரச்சினை எழுப்பப்பட்டது. மும்பையில் 16 வயது மாணவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக பள்ளி ஆசிரியர் கைது. ஆசிரியர் டீனேஜரை விலையுயர்ந்த ஹோட்டல்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தத் தொடங்கிய உடனேயே மாணவன் கடுமையான பதட்டத்தை அடைந்ததாகவும் அவருக்கு சில பதட்ட எதிர்ப்பு மாத்திரைகளை வழங்கியதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார். மும்பையில் உள்ள ஒரு பிரபல பள்ளியைச் சேர்ந்த 40 வயது பெண் ஆசிரியை ஒருவர் 16 வயது மாணவனை மீண்டும் மீண்டும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று புதன்கிழமை ஜூலை 2, 2025 ஒரு காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். காடு சட்டத்தை தலைகீழாக மாற்றியதாக காங்கிரசின் குற்றச்சாட்டுகள் குறித்து தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. வன உரிமைச் சட்டத்தை தலைகீழாக மாற்றியதாக குற்றச்சாட்டுகள் உண்மைகளின் முழுமையான தவறான புரிதலை பிரதிபலிக்கின்றன. சுற்றுச்சூழல் அமைச்சகம்
நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் வன உரிமைச் சட்டத்தை அமல்படுத்துவதில் அமைச்சகம் தலைகீழாக மாற்றியதாக முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டிய சில மணி நேரங்களுக்குப் பிறகு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதுபோன்ற குறிப்புகள் உண்மைகளின் முழுமையான தவறான புரிதலை பிரதிபலிக்கின்றன என்றும், காடுகள் இந்தியாவின் பசுமை போர்வை மற்றும் அவற்றைச் சார்ந்திருக்கும் அல்லது அந்த பகுதிகளுக்கு அருகில் வாழும் சமூகங்களை பாதுகாப்பதில் அது உறுதியாக உள்ளது என்றும் கூறினார். மைக்ரோசாப்ட் நிறுவனம் இரண்டாவது முறையாக கிட்டத்தட்ட 9,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது. இந்த குறைப்பு உலகெங்கிலும் உள்ள பல குழுக்களை பாதிக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் விற்பனை பிரிவு மற்றும் எக்ஸ்பாக்ஸ் வீடியோ கேம் வணிகம் ஆகியவை அடங்கும். மைக்ரோசாப்ட் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்கிறது. இது மாதங்களில் இரண்டாவது முறையாகும். தொழில்நுட்ப நிறுவனமான இந்த நிறுவனம் புதன்கிழமை ஜூலை 2, 2025 பணிநீக்க அறிவிப்புகளை அனுப்பத் தொடங்கியது.